புவன தெய்வம் சீதனம் மாறிடு காட்டி குச்சோன்னு காட்டும் போது அடிக்கல அதுக்கெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க இல்ல அப்புறம் ஒரு நின்று இது சமயம் அழகான பொண்ணு அறிவுள்ள பொண்ணை வந்து எப்படி வச்சு பாது எங்கள் மனையில் நிகழ்த்த வேண்டும் கண்ணபுரம் மாறி உங்கள் வருகை எங்கள் மனையில் நிகழ்த்த வேண்டும் மாறி என்றும் தங்கிட வேண்டும் அம்மாக்கை பங்கிட வேண்டும் பட்ட கடனெல்லாம் தீர்க்க காலடிக்கே சிறகிதோடு செய்ய வேண்டும் பட்ட கடனெல்லாம் தீர்க்கமே கருண செய்யும் நாமும் பொத்தடிமை என்ற உரிமையை கேட்கே மாறியம்மா சக்தி 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 சமயம் அத்தா கண்ணடி திறக்குது தாயின் முகப்பாடு அந்த தாயின் கருணை வீடுகள் மலர்ந்தது வேண்டிய வரங்கள் சமயம் அத்தா கண்ணடி திறக்குது தாயின் முகப்பாடு அந்த தாயின் கருணை வீடுகள் மலர்ந்தது வேண்டிய வரங்கள் சக்தி 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 எங்க அக்கா எல்லாம் ஆயிடுச்சு நல்லா நடத்தினாலே எப்பவுமே எல்லை சுத்தி வருவாரு என் மகம் இந்த முறை என் மண்ணும் இருக்கல என் அக்கா மண்ணும் இருக்கல அது முடியோ எங்க அக்காங்க மடை கட்டிய எந்த மலை இருக்கவங்கள நம்ம அந்த மண்ணு தொட்டு வரணும்ல இன்னைக்கு எனக்கு கூப்பிட்டாங்க வேலையே ஒன்றும் முடியல வயல் ஓடாது முதல்ல வேகமாக போகணும் வேலை முடிஞ்சு உங்களுக்கு நடக்கிற போது மக்கள் தங்கச்சி நடக்கும்போது அது ஒரு நாளைக்கு முன்னெடுக்கிறது பார்க்கலாம். இதே மாதிரி வரும். நான் அங்காளி வந்திருக்கேன். பாரு வாங்கிக்கணும் அந்த கனி தனியாக வைக்க தனியாக ஹே கனியன் உன் இல்லத்தில் என் பொட்டிட்டு வை விலகுதா அக்கனி என் கையில் கொடு பழமாக ஆமா அவன் கடுகளகம் மாற மாட்டானடி விலகுதா அது அவன் உடலிலேயே ஊறியது உன்னிடத்தில் ஒரு சொல்லும் அவன் அறிவதல்ல ஆமல்லையா
ஒன்றுமே அவன் கூறுவதல்ல, அனைத்துமே சுயமாக அவனே அதை முடிவு செய்து கொள்கிறான். விலகுதா? அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி. ஆனால் இப்போது அவனுக்கு இருக்க ஒரே எண்ணம், ஒரு மண்ணை விரயம் பண்ண வேண்டியது. அதை நீ சுதாசனமாக இருந்து கொள். இவளுக்கு அவன் அனைத்தும் முடிவு செய்துவிட்டு இவன் கையில் வந்து அவன் நிற்க வேண்டும். விலகுதா? அப்போது இவள் ஒரு முயற்சியாக நின்றால் அந்த மண்ணு இவளுக்கு சாதகமாக நிற்கும். அதுதான் கூறினேன், ஒரு முயற்சியாக நிக்க சொல். ஒரு முயற்சினா என்னது தெரியலமா உங்களுக்கு? என்னதான் கூப்பிட்டு செய்ய சொல்றா, அவரா செய்யல, என்ன கூப்பிட்டு தான் சொல்லி அடமான வச்சு கடலாம் அடைச்சிடலாம், மாசம் மாசம் வண்டி முதல்ல கட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதை தீர்மானமாக கேட்டுக்கொள். அதை அதற்காக வைக்க போறாரா, முழுவதுமாக விரயம் பண்ண போகிறான். நீ முழுவதுமாக ஆராய்ந்து செய் என்றுதான் கூறுகிறேன். விலகுதா? உன் இடத்தில் ஒரு சொல், மற்றொரு இடத்தில் ஒரு சொல் அவ்விடத்தில் நடக்கிறது. முழுவதுமாக விரயம் பண்ண போகிறேன் என்றால் நீ அதில் முயற்சி இறங்க மாட்டாய். அதனால் உன்னிடத்தில் இப்படி கூறி பின்னாடி விரயம் பண்றதுக்காக இருக்கிறது. பின்பு நடப்பதை முன்பு நான் உனக்கு உகுத்து கொடுக்கிறேன். நீ சுதாசனமாக இருந்து கொள். ஒன்றுக்கு பல முறை ஆராய்ந்து பார்த்து நீ அதை நடத்திக்கொள். ஏனென்றால் உன் உத்தரவில்லாத அவ்விடத்தில் நடக்காது. விலகுதா? இதை ஒன்றுக்கு பல முறை நீ கேட்டுக்கொள். அவ்விடத்தில் உன் மக்களை கூற்று அந்த தாளை அறிய சொல். அறிய சொல்லிவிட்டு நீ அந்த தாளில் நீ அணிந்து கொள். விலகுதா? ஏனென்றால் நீ சுதாசனம் எல்லாம் இப்ப அனைத்தையும் விற்று விட்டாய். இப்ப அது போல் இதை விற்று விடாதே என்று நான் கூறுகிறேன். இதை உன் தலையும் உன் நிலத்தையும் சுற்றி விரயமாக்கிவிடு. விலகுதா? பேர் என்னவென்று கூறு. உடம்பு சரியில்லை, முட்டி வலியுதுன்ட்டு வேலைக்கு போயிட்டு வந்துருக்காங்க. கொஞ்சம் கடனாக இதை அடிச்சிடலாம், நீயே வந்து கூட. அதை தான் கூறுகிறேன், சுதாசனமாக இருந்து முடிவெடுத்து விரயம் பண்ணிக்கொள். விலகுதா? ஏனென்றால் அவன் உன்னிடத்தில் ஒரு சொல், அதை மற்றொரு இடத்தில் அழிக்கிற இடத்தில் ஒரு சொல், என்னால் அதை திருப்ப இயலாது. விலகுதா? அவர் இடத்தில் சொல்வது என்னால் திருப்ப இயலாது. இப்போதைக்கு அவளுடைய அழைப்பை வாங்கிக்கொள். அப்பால் பற்றி நாம் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணத்தில் அங்கு உள்ளாய். விலகுதா? அதனால் முடிவு செய்துவிட்டு அவரிடத்தில் தீர்மானமாக நீ உச்சரிப்பை கேட்டுக்கொள். விலகுதா? சுதானத்தை கையாள். அவ்விடத்தில் என் சாம்பலை ஒரு கணிப்பு என் பேத்தியாய் அந்த மண்ணுக்குள்ள தந்திரமாக இப்போது சமீபத்தில் 3 மாதத்துக்கு முன்பு ஒரு தந்திரமாக இடத்தில் கையாண்டிருக்கிறேன். உன் சொல்லை அறியாமல் உன் பக்கம் பக்கபலமாக நிற்காமல். விலகுதா? உன்னை சுதாசனப்படுத்தி அவ்விடத்தில் வசித்தால் வசிக்க சொல், அல்ல என்றால் செல்லட்டும் என்ற எண்ணத்தில் அவ்விடத்தில் நடந்திருக்கிறது. இதை செய்தது ஒரு ஆண் மகனும் ஒரு பெண் மகனும். இவ மாங்கலத்தினுடைய விலகா இயன்றது. நீ அவ்விடத்தில் அந்த நேரத்தில் உன் பக்கமே வசியமாக உள்ளானவன். விலகுதா? அவன் 1000 இது பண்ணாலும் உன் இடத்தில் இருந்து அவன்
கடுகளும் விலகுவதல்ல. உன்னை அவன் தலை மீது வைத்திருக்கான், அதை உடைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு உள்ளது. தாய் தந்தை நாடுவது அல்ல. விலகுதா? ஆமல்லையா? இப்போது அவரிடத்தில் தான் விலகுதா? முன் முயற்சியாக உள்ளது. உன்னை அவன் துஷ்டமாக நினைக்கிறான். உன்னை மீது இப்போது கடுகளவும் கருசுனை அல்ல அல்ல. முன்பு உன் மீது ஒரு விரல் படாது. இப்போது உன் மீது விலகுதா? உன் மீது கடுகளும் இப்போது அவனுக்கு கருசுனை அல்ல. என் மகள் உன்னிடத்தில் ஒரு தந்திரத்தை கையாண்டு கொடுத்தாள். அந்த தந்திரத்தை கையாண்டது நீ எத்தனை முறை அதை பயன்படுத்தியிருக்காய்? அதை அப்பாற்பட்ட அதையே அவனுக்கு அடி. உனக்கு அவன் பக்க பலமால் உள்வான். விலகுதா? இதில் ஒன்று உபத்திருக்கேன். இதை அவளிடம் மட்டும் நீ உபத்துக்கொள். விலகுதா? என் மகளிடம் மட்டும் அதை உபத்துக்கொள். விலகுதா? அவன் இப்போது அவன் அணிந்துக்கக்கூடிய நிலைமையில் அவன் அல்ல. இப்போது நீ எது அணிந்தாலும் உன் பக்கம்தான் நெஞ்சு வரைக்கும் வஞ்சமாக உள்ளான். அது போல அவன் அல்ல. இந்த 3 மாதத்தில் நீ இந்த மண்ணை விட்டு மண்ணை அடியெடுத்து வைத்தாய் அல்லவா? அப்போது நடந்த சம்பவம். அவன் உடலுக்கு என்று அதை அளித்தார்கள். அது அளித்த இடம் நீ வசிக்கிறாயே, நீ வசிக்கிறதுக்கு முன்பகுதியிலே உள்ளது ஒரு ஆண்மகன். என் கணவருக்கு உட்பட்ட ஆலயம். என் கணவருக்கு உட்பட்ட ஆலயம். அவ்விடத்தில் ஒரு ஆண்மகன் உள்ளான். அவன் இடத்தில் தான் அதை பெருகி அழித்தார்கள். அவர்கள் அடித்தது அவன் அருந்துறான் என்ற எண்ணம் எல்லாம் அல்ல. உன்னை விலக்கி வைக்க வேண்டும். உனக்கு கரிசனை கொடுக்கிறது விலக்கி வைக்க வேண்டும். முழு மூச்சியாக அவங்க இருவரை மட்டும் தான் அவன் நினைக்க வேண்டும். அதை தவிர வேறு ஒன்று நினைப்பும் அவனுக்கு தேவையில்லை. அவன் பணி செய்தாலும் குறையில்லை, செய்யவில்லைனாலும் குறையில்லை. அது போல்தான் அழைக்கிறது. தான் பிள்ளை தனக்கு மட்டும் தான் உள்ளோம். அந்த தந்தரித்தை அதை கொடுத்திருக்கேன். அதை கையால். விலகுதா? அந்த உதரத்தில் மட்டும்தான் அடிக்க முடியும். விலகுதா? தாயார் உதரத்தில் அதை கொடுத்திருக்கார்கள். அதை உதரம் மூலியமாகத்தான் அதை தீர்க்க வேண்டும். என் மகையிடத்தில் கொடு, உனக்கு கொடு. அவனுக்கு எண்ணம் ஒரு நிலையாக இருக்க வேண்டும். யார் எது கூறினாலும் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. விலகுதா? அது போல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவனுடைய தந்திரத்தை அனைவருமே வேற மாதிரி பயன்படுத்திக் கொள்கிறார்கள். புரியுதா?
எல்லார்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆஹா, யாருக்கிட்ட சொல்ல மாட்டோமா? நீ அது போலதான் கூறுகிறேன். இல்லம்மா. ஆனாலும் உன் செயல் ஒரு நிலையா அல்ல. உன்னுடைய எண்ணத்தை மற்றவர்கள் பயன்படுத்தி அதில் அவர்கள் குளிர்காய நினைக்கிறார்கள். நான் சொல்ல மாட்டோமா? கேட்டா கூட சரி, கோயிலுக்கு போறேன் அவ்வளவுதான் சொல்லுவேன். கோயிலுக்கு போறேன், சாமியை நம்பி போறேன் அவ்வளவுதான் சொல்லுவேன். வேற எதுவும் வார்த்தை சொல்ல மாட்டேன். நீ ஒருவரிடத்தையும் அளிக்காது. உனக்கு நாடி வரும்போது நாடி வரும். விலகுதா? நான் நாட வைத்து தருவேன். எனக்கு நாக்கு ரெண்டாந்தாலும் வாக்கு ஒன்றுதான். விலகுதா? அதை பற்றி எனக்கு குறை அல்ல. உனக்கு எப்போது தேவை அப்போதுதான் நான் அளிக்க முடியும். விலகுதா? அதை நான் கூற மாட்டேன். உனக்கு எந்த நேரத்தில் கொடுத்தால் எப்போது அது சுதாசனமாக இருக்குமோ அந்த நேரத்தில் நான் அளிப்பேன். விலகுதா? உன் அளவுக்கு நான் அல்ல. விலகுதா? நீ இப்ப எடுத்த முயற்சி அதை பயன்படுத்தாது. அது நன்மை அல்ல, அது தீமை. அது சேர்ந்து நடத்தும் நாடகம். ஆம், கோயிலாண்ட பார்த்துட்டு வர சொன்னாருமா. முப்பெரும் சேர்ந்து நடத்தும் நாடகம் அது அல்ல. அது சுதாசனமாக நீ இருந்து கொள். அது நடைபெறாது. அவ்விடம் அல்ல. என் சாம்பலை அவ்விடத்தில் முன்பு ஒரு சொல் பின்பு ஒரு சொல்லாக இருக்கிறது. அதனால் நீ இறங்கி அதை உன்னை நீ பழுதுபடுத்திக் கொள்ளாதே. சென்று வா. இக்கனியை இன்றிலிருந்து 5 நாட்கள் வைத்துக்க சொல். விலகுதா? 5 நாட்களுக்கு அப்பாற்பட்டு இதை அவன் தலையை சுற்றி கங்கையில் விட்டுற சொல். கூட போடலாமா? அல்ல, ஓடும் நீரில் அல்ல. என் குலமாக இருக்க வேண்டும். அதை என் அக்னி குலமாக நினைத்து அழிக்க சொல். குளமே கிடையாது. கோயிலாண்ட மட்டும் குளமே கிடையாது. ஏரி இருக்கு. எப்படிமா? குறை இல்லை. ஆனால் அதில் அழிக்க கூடாது. அதில் அழிக்க கூடாது. அழிக்க கூடாது. ஏரியில போடலாம். குறை இல்லை. சரிம்மா. 5 நாள்னா நேரமா கணக்கு பண்ணிக்க. தலையை சுத்தி போட்டுருமா போய். 5 நாட்களுக்கு அப்பாற்பட்டு. சரிம்மா. சரிம்மா. இன்னும் கணக்கு விலகுதா? சரி. 5வது நாள் என் அண்ணனுக்கு உகந்த நாள். அன்று அழிக்க கூடாது. போது ஒரு மனமாக விலகுதா? ஓடும் நீர் போல் நான் ஓடிக்கொண்டிருக்கேன். என்னை ஒரு இடமாக அமர வையம்மா என்று சொல்லி அழைத்து விடு. சரிம்மா. இருக்கணுமாம்மா நானா இங்க? சென்று வா. சரி சரி, நான் வரேன். ஆனால் ஒரு பேப்பர் விடுறேண்ணா. சிவா அவன் வந்த நோக்கத்தை கண்டு காணிக்க சொல். விலகுதா? என்னவென்று அதை உச்சரிப்பு கண்டுக்க சொல். ஆம். அவர் வர சொல்றாருண்ணா. அதை கண்டு காணிக்க சொல். சரி சரி. அப்போதான் என் மகள் அதுக்கு முடிவு கட்ட முடியும். சரி. அதை அழிக்க சொல்லடா.
அது அழியடா. என்ன இருக்குது? இது நீ எடுத்து 8 மாதத்துக்கு மேல் கொண்டு ஆகியிருக்கிறடா. இன்று வரைக்கும் அது செல்ல அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு தடை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதம் முடியும், மறு மாதம் முடியும் என்று நினைத்துக் கொள்கிறாய். ஆனால் இன்று வரைக்கும் முடிந்ததல்லையடா. ஆமால்லையா? ஆனால் உனக்கு சிக்கல் தான் அதிகமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. இதை உன் தலையை சுற்றி இதை ஒரு பூமியில் புதைத்து விடு. அதை புதைப்பது இடம் ஒன்று மண்ணாக இருக்க வேண்டும். மீது ஊறுகிறது. அதை நடைபெறுத்தி அதை புதைத்து விட்டு இன்றே புதைத்து விடு. இது வர மாதத்துக்குள் அது நீ நினைத்தது முழுமையாக நடந்துவிடும் மேடம். விலகுதா? அதை புதைத்து விட்டு இக்கனி அவ்விடத்தை சுற்றி இக்கனியை உடைத்து விடு. விலகவில்லை. ஒன்றே முயற்சி செய்யடா, உனக்கு வெற்றிகரமாக வரும். விலகுதா? முதல் ஒன்று நினைத்தாய், இரண்டாவது ஒன்று நினைத்தாய். விலகுதா? ஆனால் இது வைத்தால் சாதிக்கமாகுமா, அது நினைத்தால் சாதிக்கமாகுமா நினைத்தாய். இரண்டாவது நினைத்த பொருளை வைத்து நீ பயன்படுத்தடா, உனக்கு குறை இல்லாம நிறையோட வரும். விலகுதா? குறை கொண்டுக்காதே. இன்ற மாதம் முழுவதுமாக உனக்கு எதுவும் வெற்றிகரமாக ஆகாது. வர மாதம் உனக்கு நல்படியாக அதை நீ நினைத்ததை நீ சாதித்து நிற்பாயடா. குறை இல்லை, நன்மையாகத்தான் நீ உள்ளாய். விலகுதா? குறை இல்லையடா, நல்மறையாக நீ முடித்து செல்வாய். விலகுதா? என் சம்பளம் அக்கனி உன் பாதுகாப்பு வைத்துக்கொள். அதில் வைச்ச கனியை விரயமாக்கிவிடு. அவன் பெயரை நன்றாக உச்சரி. அவனுக்கு எண்ணம் ஒரு நிலையாகவே இல்லையடா. தொடங்க சொல். விலகுதா? என்னை முன்னுதாரணமாக வைத்து தொடங்க சொல். குறை இல்லாத நன்மை நடக்கும். இதை முழுவதுமாக அவனை தெளிக்க சொல். கண் மூன்று.
நீங்க உங்க மணி சொல்லிட்டேன் வந்து அந்த கண்ணிக்கிறது ஏற்றிச்சு நான் சொல்றேன். நீங்க வந்து உஷாரா சுதாரணமா என்ன சொன்னாலும் அது யாராட்டும் நீங்க நம்பாது. ஏன்னா அதெல்லாம் நீங்க நம்பாத பசங்களை வந்து படிச்சு போட சொல்லுங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து இல்லை சும்மா வந்து இதுதான் பண்ணணும்னு சொல்லுறது. ஆனால் அந்த இடத்துல கையெழுத்தை வாங்கிறாங்க மாற்றி பத்திரம் எழுதினா அது இப்போதைக்கு என்ன திருப்ப முடியாது. நம்ம விட்டுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம காசு கொடுத்தா திருப்ப முடியும். நம்ம அது சொல்லிக்கலாம், காசு நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டு அங்கே பேசிப்பாரு. அதனால அவங்க கிட்ட பாட்டி கிட்ட என்ன எழுதி கரெக்டாக சொல்லுங்க, என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பேசி புரியுதா? ஏன்னா உஷாரா இருந்து ஆட்டாப்படி கொண்டாடு. உங்ககிட்ட சொல்லிடுன்னா அப்ப அங்க ஏதோ நடக்குது, அதனாலதான் அது சொல்லுது. அதனால உஷாரா இருங்க. இருக்கிறது யாரும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ரெடி பண்ணலாம். அப்பா டிச்சு 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 பண்ணல ஒரு நஞ்சு பிச்சை டிச்சு டிச்சு பண்ணல திருப்பி பண்ண என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா எனக்கு. ஏம்மா நீ இங்கேருந்து போனல 3 மாசத்துக்கு முன்னாடியே அப்படி இருந்துது போனதடம்மா. அப்போ வந்து அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவர் எவ்வளோ பிடிச்சாலும் வந்து உங்க மேலே பாசமா இருந்தார். உங்களெல்லாம் விட்டு தெரியல. பொண்ணு மேலே ரொம்ப பாசமா இருந்தார். ஆனால் இப்போ பொண்ணு மேலேயும் அவர் பாசம் கிடையாது. பொண்ணுன்றது நினைப்பே கிடையாது. குழந்தை மேலே பாசம் கிடையாது. அதான் குழந்தை மேலே பாசம் கிடையாது. உங்க மேலே புரியுதா? அந்த பொண்ணுன்னா அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு உயிராக இருந்தான். ஆனால் இப்போ அந்த பொண்ணை ஒரு பொண்ணாவே அவங்க பெத்த பொண்ணாவே அவங்க நினைக்கல. அது மாதிரி நடக்குதுங்க. அவங்க வந்து வயிற்றுக்குள்ள என் கணவர் ஆளு நீ இருக்கும் திசைனாக்கா, நீ இருக்கும் திசையில வந்து பாரேசன் குளம் மட்டும்தான் சிவன் கோயில் இருக்கு. இல்லைன்னா அதுக்கு பின்னாடிதான் இருக்கு சிவன் கோயில். அது சான்ஸ் இல்லை. அங்க யாரும் எதுவும் கொடுக்கல. எங்கடாமா எங்க இல்ல கணவர் ஆலயம் கோயில் தான் இது. அவன் தான்மா வந்து கொஞ்சம் நிறைய பேர் கொடுத்து இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா அவர் தான். அத ரவி மச்சான் தான். அவன் தான் கொடுத்துருக்காமா. அவன்கிட்ட தான் வாங்கி போய் கொடுத்துருக்காங்க. வேற எங்கேயும் வாங்கல. நேருக்கு அடிவாசல் வரைக்கும் அவன் குடிச்சிட்டே இருக்கும்போது குடியில வச்சு கலந்து குத்துக்குறாங்க. குடியிலேயே கலந்து குத்துக்குறாங்க சாப்பாடுல. குடிக்கும் போதே குத்துக்குறாங்க சாப்பாடு. இப்ப அவங்க மேலதான் அவன் பிரச்சனை இருக்கான். அம்மா அப்பா தான் வேணும்ன்ற மாதிரி இருக்கான். உங்களுக்கு மேல கடிதமும் கிடையாது. அதாவது கண்டுக்கனால உள்ளுக்குள்ள இருக்குது. ஆனா நீங்க கிடையாது. அங்க போய் வாங்குவாங்க. ஆமா அதுதான். ஆனா நீங்க கிடையாது. அது எப்படியாச்சும் ஒண்ணு பண்ணி இது பண்ணிக்கிறோம். அது ஒன்னே ஒன்று இருக்குதுங்க. நான் சொல்றேன், ஃபோன் பண்றியா? நைட்டு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். அதுதான் நைட்டு போயிட்டு ஃபோன் பண்ணாரு. சொல்லி அவங்க முத்து தச்சு வச்சு கொடுத்துக்கிறாங்க. முதல் முகத்துல தான் படிக்கிறேன். அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஏம்மா அப்ப கொடுத்தாங்கடா, அப்ப கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படின்னா இவங்கள இதுலயும் வந்து அவங்க கிட்ட வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்றான். நம்ம வந்தாலும் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்ற இல்ல. இவ்வளவு பெரிய ரொம்ப வயசு வர பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு வாங்கி கொண்டு பார்த்துட்டு இதை செய்யலன்னா அப்புறம் அவன் என்ன சம்பாதிச்சு என்ன போச்சு? அதெல்லாம் நான் கேட்டேன். சொம்பு மட்டும் கேட்டாரா? நீ பாதிட்டா நான் பார்த்தேன். 2 பேரும் அப்ப பாதி எனக்கு கொடுக்கணும். ஆமா ஆரம்பிச்சது
இப்போ அவங்க வந்து என்ன கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியணும். அது நமக்கு தெரியாம நம்ம எதுவும் சொல்ல அவங்க கிட்ட கேட்க முடியாது, கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒன்னே வேண்டாம், அவர் தூங்கும் போது அப்ப தலைநிக்கிற வச்சுட்டு கண்ணியை வச்சுட்டு அப்ப தண்ணி எடுத்துறியா கொஞ்சம் நேரம் அப்படி ஒன்னா செய்தியா? அப்படி வேணா இப்ப கையில கொடுத்தல கனி அது தலைக்காணி கீழே வச்சுட்டீங்கன்னா ஒண்ணு அவர் தலை படம் மாதிரி இல்லை அவர் கை கால் படம் மாதிரி கூட வச்சுல தூங்கும் போது கூட அப்படி கொடுத்து கூட உங்க கையில வாங்காம பேப்பரை கூட வாங்கி வச்சுக்கோங்க நல்லா இதுல தூங்கும் போது கூட. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அறிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன எது நம்ம கண்டுபிடிக்க முடியும். எதுவுமே தெரியாம நம்ம கொடுத்துட்டு இப்ப ஏழை குடும்பம் ஆயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு மாதிரி. ஏன்னா நீயும் என் பொண்ணுதான், அப்படி நீ கஷ்டப்பட்டானா சந்தேகம் ரெண்டும் ஒண்ணுதான், புரியுதா? நேற்றே நான் முந்தான அந்த சந்தேகத்தை சொல்லி நான் ஃபீல் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு நல்லது என்னம்மா நல்லதுன்னு நல்லதாம்மா குழந்தை நல்ல இப்போ அது குழந்தை அவ்வளோ கஷ்டப்படுதுமா நல்லம்மா அந்த பொண்ணு அது உங்களுக்குதான் தெரியலம்மா நாங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சி வந்தோம்மா அப்படின்னு. சின்ன வயசுல வந்தா கூட அது செஞ்சு சாப்பிட்டா கூட நமக்கு தெரியாது. அவ்வளோ கடை மேகி செஞ்சு சாப்பிட்டு கடை உப்புமா சாப்பிடுவோம், மேகி செஞ்சு சாப்பிடுவோம். ஏதோ சந்தியா சொன்னோம் எதுவுமே போடாத கொலை கூட செஞ்சு சாப்பிடுவோம் சர்க்கரையை வச்சு அதெல்லாம் சொன்னோம். நாங்கள் அப்படிலாம் இருந்தோம், இன்னைக்கு தெரியுங்க என்ன பண்ணுறோம். என்ன வேணும் வந்துடியா? நீ அம்மா மாட்ட வந்துடுவா, நீ அம்மா போ சொல்லு வீட்டுக்கு போ. அப்ப அச்சு வச்சு இதை வச்சு அதை புதைச்சிட்டு இதை உடைக்க சொல்லிடுது. அந்த இடத்தாண்ட நல்ல தலையை சுற்றி நல்ல மாதிரி எனக்கு திரட்டி விட்டுடமான்னு சொல்லி உடைப்பியான். ஆனா ஒண்ணு இது என்ன கொடுத்துருக்குதுன்னா 8 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. 8 மாதத்துக்கு கீழே மேலேயே போயிடுச்சு, 8க்கு மேலே போயிடுச்சு. 9 இந்த பாரு தெரிஞ்சா 9 மாதம் ஆயிடுச்சு. அதனால இந்த 9 மாதமாவும் நீ நினைக்கிறது நடக்கல. அது பாட்டுக்கு சிக்கல் தான் அதிகமா வருது. வேற நீ ஒண்ணு நினைச்சுன்னா அது ஒண்ணு முடியுது, அது ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு முடியுது. முடிஞ்சு வர நேரத்துக்கு ஏதாவது ஒரு மக்கர் ஆயிடுது, அது மாதிரி ஆயிடுது. இப்ப என்னன்னா சொல்லு, நீ சொல்ல டவுட். ரெண்டாவது நினைச்ச முதல் நினைச்சேன்னு சொல்லி என்கிட்ட அதுதான் என்ன ஒரு பொருள் தான் வைக்கணும்னு ஆத்தா கொடுத்துச்சு. 2 பொருள் வேண்டான்னுச்சு, ஒரு பொருள் தான் வைக்கணும். நீங்க ஏன் 2 பொருள் ஆர்டர் பண்ணீங்கன்னு நான் சொல்லிட்டா. அதாவது இது முயற்சி ஆகலைன்னா அதையும் வச்சு செய்வோமான்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா அது நடக்காதான். ஒரு பொருள் தான், அது எந்த பொருள்ன்றதை தீர்மானிச்சு வச்சுக்கொள்ளு. முதல் நினைத்தது ஒன்று, இரண்டாவது நினைத்தது ஒன்றுன்னு கொடுத்துருது ஆத்தா. இரண்டாவது நினைச்சேன்னா இரண்டாவது என்ன நினைச்சேன்? அப்ப பெருசுக்கு பெருசு முடிவு பண்ணு. ஒரு பொருள் வச்சாலுமே செட் ஆயிடும்னு கொடுத்துருது ஆத்தா. 2 பொருள் வேண்டாமா, 1 வச்சாலுமே செட் ஆயிடுமா. ஆனா என்னன்னா அந்த 1 தீர்மானிச்சு. இப்போ ஒரு ஜாப் படிக்கும் போது அந்த ஒரு ஜாப்ல ஒரு பொருளை வச்சு அடிச்சு பாரு. ஒரு ஜாப்ல சின்ன பொண்ணு, ஒரு ஜாப்ல அதுக்கு ஒரு மிஷின் வேணும்.
மேரேஜ் டேங்க் அதுக்கு தான் இது என்ன டவுட்னா அது இதையும் சப்போர்ட் ஆகும் அதையும் சப்போர்ட் ஆகும் ஒரு ஸ்பிரிட்டு நான் மாதிரி டிசைட் பண்ணிட்டேன் அவர் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் உள்ள வச்சுக்கலாம் சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு என்ன டவுட் வருதுன்னாக்கா ரெண்டும் போயிட்டு சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டு சொன்னாங்க அததான் அத்தை சொல்றேன். ரெண்டும் முயற்சி பண்ணினா அது வெற்றிகரமா நடக்காது. அதில் ஒன்று முயற்சி செய்துதான் அத்தா சொல்லியிருக்கு. என்னன்னா இந்த ஜாக மாற்ற போகிற பம்பு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 70 பம்பு ஃபெயிலியர் ஆகுறாங்க தான் இந்த ஜாக மாற்றம் சப்போஸ் அடிதான் நீ சொல்றது என்னன்னாக்கா அது என்னன்னா ரெண்டும் சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கு டவுட் ஒன்று